So, hi all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல ஃபிஃப்த் சம். ஓகே, இந்த ஃபிஃப்த் சம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம் மாதிரியே தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, இங்க ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன். ஆமாவா? சைன் கூட மாத்தல. ஸோ நீங்க அது பேனிக் ஆக வேண்டாம். என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே ரூல்ஸ். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா ரெண்டு டேப்லர் காலம் போட்டுக்க. டேப்லர் காலம் 1, டேப்லர் காலம் 2. ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதி அதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணுவோம். செகண்ட் டேப்லர் காலம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனையே சால்வ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒரே ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணா கீழே நீங்க சைனை மாத்தி கொடுத்தா கம்ப்ளீட்டா எல்லாம் கேன்சல் ஆகி ஜீரோவுக்கு டேப்லர் காலம் வரீங்க. அவ்வளவுதான், ஜீரோவுக்கு டேப்லர் காலம் வரீங்க. ரைட்டா? எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேப்லர் காலம் வரைவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷன்ல என்ன வேரியபிள் இருக்குன்னு பார்ப்போம். ஆமாவா? எக்ஸ் இருக்கு. அப்போ கீழே என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷனை இண்டிவிஜுவல் டேர்ம்ஸா எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் 3x - 4. ஆமாவா? இப்போ எக்ஸ்ல நானா நம்பர்ஸ் அஷ்யூம் பண்ணிப்பேன். எந்த நம்பர் வேணா அஷ்யூம் பண்ணலாம், பட் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிப்பேன். எப்படி கொஸ்டின் தகுந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிப்பேன்? நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன்னா அப்போ என்னோட எக்ஸோட லிமிட் தெரிய செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவேன். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x - 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் எதுவும் இல்லை, அதனால லாஸ்ட் டிஜிட் ஆஃப் -4 இங்கே எடுத்துக்கிட்டு பிளஸ் 3 இங்கே எடுத்துப்பேன். ரெண்டு நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா -4 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 3 கிடைக்கணும். பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 4 1s are. ஓகே, இப்போ சைன் போடணும். இப்போ சைன் எப்படி போடுவீங்க? இங்க மைனஸ் இங்க பிளஸ், அப்பதான் எனக்கு +3 கிடைக்கும். நான் ஏற்கனவே இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குன்னு போன முன்னாடி சம்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இங்க கீழே எக்ஸ், இங்க எக்ஸ். ரைட்டா? இப்போ இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் - 1, அதாவது எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் - 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஜீரோவை ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. ரெண்டுத்துக்கும் காமன் தானே இந்த 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -4, -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +4. ஆனால் இப்போ ரெண்டு சொல்யூஷனா? என்ன சொல்யூஷன்? -4, 1. இதானே எனக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ அதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -4 1ன்னு கிடைச்சிருக்கு. ஆமாவா? பட் ஆனா இதுதான் ஆன்சரு. பட் ஆனா நம்மள அப்படிக்கு சால்வ் பண்ணாம கிராஃப் வரைஞ்சு சால்வ் பண்ண சொல்றாங்க. கிராஃப் வரைஞ்சாலும் நமக்கு -4, 1 தான் ஆன்சர் கிடைக்கணும். சரியா? இந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நமக்கு -4, இப்போ நான் வரைகிற இந்த கிராஃப்ல -4 1 இருந்ததுன்னா 1 வந்து ரொம்ப கம்மி இல்லையா? அதனால 2ன்னு எடுத்துக்க, அவ்வளவுதான். ரைட், இது நம்ம லிமிட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நமக்கு நம்ம வரைகிற நம்ம அஷ்யூம் பண்ற இந்த எக்ஸ்ல -4 1 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ -4 -3 -2 -1 0 1 1 ரொம்ப கம்மி இல்லையா? 2 இது வரைக்கும் எடுத்துக்கங்க. சரியா? அதுல -4 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட நான் 7 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ரைட்டா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து 4 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 4 into 4 16, 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1, 0 1 1s are 1, 2 2s are 4. ஸ்கொயர் டேபிள்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் கண்ணா. ரைட்டா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. 3x, எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா, சாரி -4 போட்டா என்ன கிடைக்கும்? -12. புரிஞ்சவங்க விட்டுருங்க, புரியாதவங்களுக்கு சொல்றேன். சரியா? 3x இருக்கா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நான் இந்த ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு நேரா எழுதுவேன் வர ஆன்சரை. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல -4 போட்டா 3 4s are 12, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க 3 இருக்கு, 3x இருக்கு. எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 போட்டா -9, -2 போட்டா -6, -1 போட்டா -3, 0 போட்டா 0.
ஸோ 1 போட்டா 3, 2 போட்டா 6. கிளியரா இருக்கா? இப்போ இங்க -4 அப்படியே போட்டுக்கங்க. ஏன்னா எக்ஸ் எதுவும் இல்லை, நம்பர் மட்டும் இருக்கு. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டாக்கண்ணா? இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும், இவங்களை மட்டும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x -4. ஓகே, இவங்கள மட்டும். ஸோ நல்லா கவனிங்க. -12 -4ஓட ஆன்சர் என்ன? -16. +16 -16 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ மை ஆன்சர் இஸ் 0. ஸோ +9 -9 கேன்சல் ஆச்சுன்னா -4. ஈஸியா இருக்கா? +4 -4 கேன்சல் ஆச்சுன்னா -6. ஈஸியா கிடைச்சிச்சு பாருங்க. இது வந்து -7 +1. இது நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. +1 இருக்கு, -3 -4 இருக்கா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1 -7 கிடைக்குமா? இங்க பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் -7ல 1 போச்சுன்னா -6. சரியா? தெரியாதவங்களுக்கு போட்டு காட்டும். அடுத்தது இங்க -4 அப்படியே வரும். இங்க பாருங்க, 3 + 1 4, +4 -4 0. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இங்க 6 மட்டும் இருக்கும். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? எப்படி பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கு நேரா இருக்கிற லாஸ்ட் நம்பர். இப்போ பிளாட் பண்ணிக்கலாமா கிராஃப? சாரி, பாயிண்ட. என்னென்ன பாயிண்ட் இருக்கு? இதை அழிச்சிடுறேன். -14 இதை அழிச்சிடுறேன். யா, இப்போ -4, 0, அடுத்தது -3, -4, அடுத்தது -2, -6, அடுத்தது -1, -6, அடுத்தது என்ன இருக்கு? 0, -4, 1, 0, அடுத்தது 2, 6. மொத்தம் 7 பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ அடுத்ததுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் டேபுலர் காலம் எப்படி வரையறது? யூஸ்வலா செகண்ட் டேபுலர் காலம் எப்படி அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்டாவே எல்லா சம்முக்குமே டிஃபால்ட்டா -2, 0, 2ன்னு போட சொல்லியிருக்கேன். ஆமாவா? இப்போ எனக்கு ஈக்குவேஷனே இல்லை, வெறுமனே 0 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிப்பீங்க? வேரியபிள் எதுவும் இல்லாம வெறுமனே நம்பர் இருந்தா அந்த நம்பரை மட்டும் போட்டுப்பீங்களா? அவ்வளவுதான்ப்பா சம்மே. இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணிக்கோங்க. -2 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆமாவா? வெறுமனே 0 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், 0ன்னு போட்டு போயிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கு நேரா இருக்கிற லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கு நேரா இருக்கிற லாஸ்ட் நம்பர் பிளாட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். -2, 0, 0, 0, 2, 0. அவ்வளவுதான். இந்த ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? நாம மேனுவலா போட்டு பார்த்துருக்கோம். ஆமாவா? கிராஃப்ல போடாம இங்க போட்டு பார்த்துருக்கோம். -4, 1 கிடைக்கணும் எக்ஸ்ல. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். கிராஃப் போட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாமா? இது நம்மளோட டேபுலர் காலம் 1, இது நம்மளோட டேபுலர் காலம் 2. முடிஞ்சு போச்சு. போடுவோமா? ரைட். இப்போ எக்ஸ்ல -4, 0. எக்ஸ்ல -4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ அப்போ -4, 0. அடுத்தது -3, -4. -3, -4 எங்க? இங்க இருக்கு. ஸோ அப்போ -3, -4. அடுத்தது -2, -6. -2, -6. அடுத்தது -1, -6. இங்க -1, -6. அடுத்தது -1, -6. அடுத்தது 0, -4 இங்க 0, -4. அடுத்தது 1, 0 இங்க 1, 0. அடுத்தது 2, 6. ஸோ சூப்பரான ஒரு பேரபோலா கிடைச்சிருக்கு. ஜாயின் பண்ணிருங்க.
முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் டேப்லர் காலம் பிளாட் பண்ணுங்க. செகண்ட் என்னது? பர்பிள் கலர் போடுறோம். செகண்ட் -2, 0. இது நல்லா கவனிங்க. -2, 0. தேர்டு இங்க 0, 0. அடுத்தது 2, 0. இப்போ இந்த பர்பிள் கலர்ல ஒரு லைன் வரைங்க. இந்த பர்பிள் கலரும் இந்த ரெட் கலரும் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு லைன் வரைங்க. இந்த 3 பாயிண்ட்டும் ஜாயின் ஆயிடுச்சா? நாம எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்? பர்பிள் கலரும் ரெட் கலரும் ஜாயின் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க ஜாயின் ஆயிருக்கோ அதை தானே என்னோட பாயிண்டா எடுப்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. இந்த பர்பிள் கலரும் ரெட் கலரும், இந்த பர்பிள் கலரும் ரெட் கலரும் இங்க ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எங்க என்னென்ன பாயிண்ட் இருக்கு? -4, 0, 1, 0. அப்ப என்னோட சொல்யூஷன் என்னது? -4, 1. முடிஞ்சது. ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் எழுதிட்டு போயிட்டே இருங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அவங்க கேட்கல, சொல்யூஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதை சால்வ் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டாலே போதும். ஆனால் ஸ்கேல் எழுத மறந்துடாதீங்க. ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஈஸி தான். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒவ்வொரு யூனிட்டாக தானே எடுத்திருக்கேன். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அப்படி தானே எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்லயும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துருக்கிறீங்களோ அதை தான் போடணும். பாருங்கள், இது ஒய் ஆக்சிஸ். இதில் 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4. புரிஞ்சதாக்கண்ணா? ரைட். தேங்க்யூ.